மதுரையை போயிங் தொட்ட போது கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்து 1/2 மணிதான் லேட் என்றான். போன தடவை டெல்லியில இருந்து வரப்ப 1/2 மணியா தவணை முறையில அறிவிப்பு பண்ணி பின்னால கிளம்புனாங்க என்றான் வசந்த். படிக்கட்டு அமைத்ததும் இறங்கி பெட்டிகளை சேகரிக்க விமான நிலையத்தருகில் குதிரை லாயம் போல் இருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டடிக்கு வந்தார்கள். யாராவது வரவேற்க வந்திருக்காங்களா பாரு வசந்த். வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு வெளியே வந்தான். 3 டாக்ஸிகளும் ஒரு பாண்டியனும் காத்திருந்தன. டப்பா கட்டிய டாக்ஸிக்காரர் எங்கிட்டு போகணுங்க, மதுரை போயிருவோமா என்றார். கொடைக்கானல் செல்வரங்கம் அமிச்சாரா அவங்கள என்று வசந்த் கேட்க, இல்லீங்க நான் உள்ளூர், கொடைக்கானல்ல இருந்து யாரும் வரல, நாம போயிரும் வாங்க, 300 ரூபாதேன் பாஸ், யாரும் வரல என்று கணேஷ் அருகில் சென்றான். வசந்த் கண்ணை திறந்து பாரு கணேஷ் காட்டினான். எதிரே ஒருவர் மார்பு முழுவதும் மறைக்கும்படியாக கணேஷ் வசந்த் பிளைட் நம்பர் 501 என்று அட்டையில் அவசரமாக எழுதியதை பிடித்துக் கொண்டு நின்றார். அருகே ஆரஞ்சு நாய்க்குட்டி போல் ஒரு வண்டியில் பாரடைஸ் இன் என்று எழுதியிருந்தது. அட, இத பாக்காம விட்டனா, பொம்பளை இல்ல பாரு. இருவரும் அருகே செல்ல, அட்டக்காரரே நாங்க தான் கணேஷ் வசந்த். அந்த ஆள் கணேஷிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அன்புள்ள கணேஷ், விமான நிலையத்துக்கு வர இயலாததற்கு மன்னிக்கவும், மலை மாளிகையில் சந்திக்கலாம். நான் கேட்டது 2ம் கொண்டு வந்தீரா? அந்த வேனில் ஏறி உட்கார்ந்து அது கிளம்பிய போது இந்த வண்டியெல்லாம் செல்வரங்கமா அமிச்சாரு என்றான் கணேஷ். இல்லைங்க, இது ஹோட்டல் அமிச்சாங்க, அங்கதான் ரூம் போட்டிருக்கு உங்களுக்கு. செல்வரங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? மலை மாளிகைன்னு தெரியும், ஆனா உள்ள போனதில்ல. வேன் கிளம்ப நேரா போயிடலாங்களா, இல்ல நடுவுல முனியாண்டி விலாச நிப்பாட்டி டீ சாப்பிடுவோமா? டீயா? யோ, பசி கொலைய புடுங்குது, சாப்பாடு எங்க சாப்பிடலான்னு சொல்லு, இல்ல ஒன்னையே விழுங்கிடுவேன். வத்தல குண்டு சாப்பாடு சுமாரா இருக்குங்க. ஏற தாழ 1 கிலோமீட்டருக்கு அவர்களுடன் தொடர்ந்த பாத்திமா கல்லூரி வளாக சுவர் ஏசுபிரானை பேசியது. சமயநல்லூர் ஸ்டேஷன் தாண்டியதும் மதுரையை தவிர்த்து நெடுஞ்சாலையில் சற்று நேரம் மௌனமாக சென்றார்கள். வத்தலகுண்டு எவ்வளவு தூரம்? இந்தா வந்துருங்க. ராஜமையர் ஊர் என்றான் கணேஷ். வசந்த் அவனை புருவத்தால் வினவ, கமலாம்பாள் சரித்திரம் ராமையர் என்றான். பாஸ், வர வர உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல, அதுவும் பசி வேலை. டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க, பலாச்சுளை வாங்கிடுவோம். நெடுஞ்சாலையை விட்டு விலகி இப்போது வேன் மலைப்பாதையை நோக்கி விரைந்தது. பாஸ், நமக்கு செல்வரங்கத்தை எப்படி தெரியும்? ஒரு முறை எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒண்ணு செஞ்சோமே, ஞாபகம் இல்லையா? அச்சா 15 லட்சத்துக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தோம். ஆமா, இது என்ன 2 விஷயம் கேட்டிருக்கிறாரு என்று டிரைவர் கொடுத்த கடிதத்தை காட்டி கேட்டான். ஒரு புஸ்தகம், ஒரு டாக்டர், அதுவும் இஎன்டி டாக்டர் கேட்டிருக்கிறாரு. வயசான காலத்துல காது டமாரமா? டாக்டர் ராமமூர்த்தி வரதா தான் இருந்தாரு, கடைசி நிமிஷத்துல அமெரிக்கா போயிட்டாரு. புத்தகம் கிடைச்சது. எதுக்கு போறோம்? வசந்த், எனக்கு 1 வாரம் ரெஸ்ட் தேவைப்படுது. அந்த மலை மாளிகையை பார்த்தா பிரமிச்சு போயிடுவேன். செல்வரங்கத்துக்கு டாக்டர் யாராவது உண்டா, அல்லது அலையா தலைவாரிக்கிட்டு ஒரு இளம் மனைவி? சாரி, தனி ஆளு. நாசமா போச்சு. 1 வாரம் புல்லு பூண்டு மலை மரம் மட்டையா, பலாப்பழம் தேன் யூக்கலிப்டஸ் கால்ஃப் எல்லாம் சரிதான் பாஸ். ஒரு பொண்ணு இல்லைன்னா எப்படி வண்டி ஓடும்? உண்ணாமல் இருக்கலாம், வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணோடு சல்லாபம். ஷட் அப். வசந்த் அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தான். பிளட் செல்ஸ் ரியாலஜி அண்ட் ஏஜிங். சரிதான், மாமா கடுமையான ஸ்காலர் போல. என்ன வயசு இருக்கும்? நிச்சயம் 70ஆவது இருக்கும். டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா பாருங்க பாஸ், ஜிப்சி மேல ஒரு சோன் பப்படி. அந்த பெண் மாருதி ஜீப்பின் மூல் பகுதியில் உட்கார்ந்தபடி கையை ஊன்றிக்கொண்டு காலாட்டி கொண்டிருந்தாள். வசந்த் குதித்து இறங்கி, ஹாய், ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண் அவனை நிமிர்ந்து கண் கொட்டாமல் பார்த்தாள். அவள் புன்னகையில் கேலி இருந்தது. முடிக்கற்றைகளை வெட்டி சேகரித்து பின்பக்கம் அனுப்பியிருந்தாள். திருத்தப்பட்ட புருவம் வில்லாக இருக்க உதட்டில் கரு ரத்த சாயம், முகத்தில் ஈர மேக்கப், நகையில்லாத கழுத்து, கையில்லாத சட்டை, கற்சலவை ஜீன்ஸ். என் பேர் வசந்த், உங்களை நான் ஒரு டான்ஸ்ல பாத்திருக்கேன். வசந்த், வாடா வந்துரு. ஏதாவது உதவி தேவையா? லிப்ட் வேணுமா? பசிக்குதா? பலாச்சுளை தரட்டுமா? தேன் தடவலாமா? சோடா வேணுமா? காலார நடக்கலாமா? கவிதை வச்சுக்கோமா? தாகமா? என்னன்னு சொல்லுங்க. அந்த பெண் மாறாமல் வசந்தையே பார்த்து கொண்டிருக்க அவன் குதித்து ஏறி அவள் அருகில் உட்கார்ந்தான். வசந்த், நீ இப்ப வர போறியா? நான் போயிரட்டுமா? 1 மினிட் பாஸ் என்றவன் அவளிடம், என்ன பேசவே மாட்டீங்களா என்றபடி அவள் கையை பற்ற அந்த பெண் திடீர் சீற்றத்துடன் வசந்தின் தாடையில் அடித்து குதித்து இறங்கி ஜீப்பை கிளப்பி கொண்டு புறப்பட்டு விட்டாள். அவள் விட்டு சென்ற புழுதி மேகம் அடங்கியதும் வசந்த் தன் கன்னத்தை தடவி கொண்டு வந்தான். பாஸ், என்னால நம்பவே முடியல. என் குறுகிய வாழ்நாள்ல எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஆம்பளார அரைஞ்சதில்ல. வசந்த் மறுபடி வேனில் வந்து ஏறிக்கொண்டான். நல்லா வேணும், ஆரம்பத்திலேயே வம்பா. எங்க போறா? கொடைக்கானல்ல வச்சு பிடிச்சு அரைஞ்ச அதே கை மன்னிப்பு கேட்டு என் கன்னத்தை தடவி கொடுக்க வைக்கலன்னா என் பேரு வசந்த் இல்ல. என்ன டிரைவர்? என் பேரு ஜக்காரியாங்க. கணேஷ் புன்னகைத்தான்.
பாதை மலைப்பகுதியை விரும்பி உயர உயர இடது பக்கம் அதல பாதாளம் வளர்ந்து கொண்டே வந்தது. மஞ்சள் ஆறு அணைக்கட்டும் ஏரியும் கடந்து சற்று தூரம் சென்றதும் மலையிடுக்கின் ஒளிந்து கொண்டிருந்த அருவி தெரிந்தது. வெள்ளை ரேகை போல வகிடு போல சத்தமற்ற உறைந்த சலனமான தூரத்தில் தெரிந்தது. காடு அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரப்படுத்த விரும்பியது. காற்றில் குளிரும், பகலில் பச்சையாக இருட்டும், பூச்சிகளின் ரொயிங் சத்தமும் காதில் அடைப்பும் கிடைக்க மறுபடி அந்த பெண்ணை பார்த்தார்கள். முன்மாதிரியே மாருதியை நிறுத்தி தன் பேனட்டில் வீற்று காலாட்டி கொண்டிருந்தாள். டிரைவர் நிறுத்துங்க. வேற வேலை இல்ல, வாண்டாம். டிரைவர் நீங்க போங்க. அவளை கடக்கும் போது அந்த பெண் வசந்தையே பார்த்தாள். முகத்தில் அத்தனை கேலி. ரொம்ப அழகா இருக்கா பாஸ். ரா போடாமலே இந்த செழிப்புன்னா வசந்த் எப்படிரா ஒரு நிமிஷத்துல உள்ளாட வரைக்கும் போயிடுற? குதிச்சுதே பாக்கல? என்ன பாஸ், உலகத்திலே ரொம்ப அழகான காட்சிகள்ல ஒண்ணு ஒரு பொண்ணு பேனட்ல இருந்து குதிக்கிறது, அதுவும் அத போடாம. முன்னாடி ஒரு ஜென்மத்துல வாத்சல்யம்லாரா நீ. பாரடைஸின் ஹோட்டல் சந்தடியில் இருந்து தள்ளி இருந்தது. மலைப்பகுதியில் வில்லலாக வெட்டப்பட்ட இடத்தில் எது தரைமட்டம் எது முதல் மாடி என்று சொல்ல இயலாதவாறு நவீனமான கட்டடம் அருகே இலவச இணைப்பாக ஒரு அருவி. சீசன் சமயமாதனால் லாஞ்சில் புதிதாக கல்யாணமானவர்கள் நிறைந்திருந்தார்கள். வசந்தும் கணேஷும் அறைக்கு போய் சேர்ந்ததும் போன் வந்திருப்பதாக சொன்னார்கள். வசந்த் போய் விசாரி, செல்வரங்கமா தான் இருக்கும். வசந்த் ரிசப்ஷனுக்கு வந்து போனை எடுத்து, ஹலோ வசந்த் ஸ்பீக்கிங், செல்வரங்கம் பேசுறேன், கணேஷ் வரலையா? வந்திருக்காரு, கணேஷ கூப்பிடு. ஏன் என்கிட்ட சொல்லலாமே, என்ன மெசேஜ்? புத்தகம் கொண்டாந்தீங்களா? கொண்டாந்தோம். சரி, கணேஷ் வந்ததும் பேச சொல்லு. 323. வசந்த் டெலிபோனை வைத்து விட்டு, தேங்க்ஸ், ரூம்ல டெலிபோன் கிடையாதுங்களா? இப்பதான் இந்த சீசன்ல திறந்திருக்கோம் என்றாள் அந்த பெண். அப்போ எல்லாமே ஃப்ரெஷ். சபாஷ், உங்களை அப்புறம் கவனிச்சு சாரி சந்திக்கிறேன். வசந்த் திரும்ப வந்த போது கணேஷ் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். யாரா? செல்வரங்கம். ரம்பத்துக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு குரல். நீ இங்கதான் வேணுமா? புஸ்தகம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாரு. வசந்த் டிவியை தட்ட புதிய பறவை பார்த்த ஞாபகம் இல்லையோ என்றது. இல்லையே என்று அதை மெட்டில் பாடிவிட்டு அணைத்தான். எப்போ அவர் வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லலையா? இல்ல, டெலிபோன் ஒண்ணு கொடுத்தாரு. 323. மொத்தமே இந்த ஊர்ல 10 டெலிபோன் தான் இருக்கும் போல. வசந்த் கணேஷ் அருகில் வந்து நிற்க, அதான் அவர் வீடு, மலை மாளிகை. பசுமைக்கு நடுவில் சந்தன நிறத்தில் மாலை சூரியன் முலாம் பூச தனிப்பட்ட ஒரு வீடு மலைச்சரிவில் தெரிந்தது. அதன் ஒரு பகுதி மலைமுகட்டின் பிரமிப்பில் செருகி இருக்க மேகம் ஒன்று அருகே வந்து விசாரித்துக் கொண்டிருந்தது. ரொம்ப தனிமையான இடம் போல இருக்கே. ஆமா என்றான் கணேஷ் கண்களை எடுக்காமல். போய் பார்த்தே ஆனும். கணேஷ் மௌனமாக இருக்க, அதுக்கு முன்னாடி அந்த ஜிப்சி பொண்ணு கிடைக்காம போயிடுவாளா? எப்படி சொல்றீங்க? இந்த பாரு. கணேஷ் ஹோட்டல் அறை படுக்கை மேல் இருந்த தினமணி இதழை எடுத்து காட்டினான். மே 7 இந்த பெண்ணை மதுரையிலிருந்து காணவில்லை. தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் உண்டு. கீழ்காணும் விலாசத்துக்கு எழுதவும். தாமோதர், தெற்கு ஆவணி, மூலவீதி, மதுரை. போட்டோவும் பிரசுரமாகிருந்தது. இவதான் பாஸ். ஜிப்சி நம்பர் நோட் பண்ணியா? TTS 7677 பாஸ். சத்தாய்க்காதீங்க. பொண்ணையும் பாப்பேன், எண்ணையும் பாப்பேன். அப்போது அரைக்கதவு தட்டப்பட திறந்ததில் ஒரு பையன், வெந்நீர் வேணுங்களா என்றான். இந்த வேளையிலா? ராத்திரி குளிருங்க. குளிருக்கு வெந்நீர் உபயோகப்படுத்துறதுலப்பா நானு. கணேஷ் குறுக்கிட்டு, 2 டீ கொண்டு வாப்பா என்றான். நான் ராத்திரி ஒரு பிராந்தி அடிச்சே ஆகணும், ஜலதோஷம். கணேஷ் அந்த புத்தகத்தை புரட்டினான். Since gerontology is an interdisciplinary subject, numerous experts represent their up-to-date results related to aging. 323 என்ற அந்த டெலிபோன் எண்ணுக்கு கணேஷ் போன் செய்தான். அடித்துக் கொண்டே இருந்ததை தவிர யாருமே எடுக்கவில்லை. சாயங்காலம் அங்க நேர போய் செல்வரங்கத்தை பார்த்துடலாம் வசந்த். அப்ப தீர்மானமா எப்ப அந்த பெண்ணை தேடுறது? முதல்ல செல்வரங்கம், அப்புறம் ஒன்னு அவுத்து விட்டுடுறேன். பாஸ், ஒரு பாட்டம் கால்ஃப் ஆடணும் எனக்கு. பிரமாதமா ஒரு கால்ஃப் மைதானம் உண்டு, இங்க வர்றீங்களா? சோலார் டெலஸ்கோப், குறிஞ்சி மலர் 2ல தான் எனக்கு ஈடுபாடு. வாட் இஸ் குறிஞ்சி? தெரியாதா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூவு. ஓ அச்சாச்சா, எனக்கு தினம் பூக்கிற பூ மேலதான் இஷ்டம். காலை அரும்பி பகலெல்லாம் போதாக மாலை மலரும் இந்நோய்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னாப்ல. சாயங்காலம் குளிர ஆரம்பித்திருந்தது. கணேஷ் ஸ்வெட்டர் போட்டு கொண்டான். வசந்த் இதெல்லாம் ஒரு குளிரா என்று பனியன் இல்லாத திறந்த பட்டன் சட்டையுடன் தான் கிளம்பினான். கணேஷ் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். மெதுவாக உயரும் சாலை விளிம்பில் நடப்பது பத்திர குறைவாக இருந்தது. கார்களும் மெட்டடார் ஸ்டாண்டர்ட் வேன்களும் பஸ்களும் நிறைய புழங்கின. கீழே ஏரியின் சலனத்தை ஹனிமூன் படகுகள் கலக்கி கொண்டிருந்தன. வசந்த் ஒரு ஷேக் வாங்கி கொண்டு அட்டைப்பெட்டியை ஸ்ட்ராவால் குத்தி உறிஞ்சு கொண்டே வந்தான். சாலை ஓரத்தில் கம்பளி சமாச்சாரங்கள் விற்று கொண்டிருந்த இந்த திபெத்து பொண்ணுங்களுக்காவது ஒரு ஸ்வெட்டர் வாங்கலாம் பாஸ், சரிதானா? சத்தர் என்று 10 விரல்களை பல முறை விரித்து காட்டியது அந்த சப்பை மூஞ்சி பெண். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டா எந்த தேசத்து பொண்ணும் அழகாத்தான் இருக்கா பாஸ். சத்தர்னா எத்தர்? 70டா. பகல் கொள்ளை இருந்தாலும் கொள்ளையடிக்கிற குட்டி ஒரு டபுள் ஓகே.
அதனால குடுக்கலாம் பாஸ். திபெத்திய பாஷை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல தம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு காதலன், அவனுக்கு தெரியும். சே, அண்ணன் பாஸ் அது. அதே மூஞ்சி பாருங்க. எல்லாருக்குமே அதே மூஞ்சி. மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பாக மலை மாளிகையை நோக்கி நடந்து சென்றார்கள். தூரத்தில் டெலிவிஷன் டவர் தெரிந்தது. காற்றில் இப்போது குளிர் கத்தி போல் குத்தியது. மேகங்கள் ஒற்றுமையாக வானத்தை பார்க்க அவர்கள் நகரத்தை விட்டு விலகி தனியான பாதையில் செல்லும் போது வசந்துக்கு மூச்சு இறைத்தது. டப்பா டப்பாவா சிகரெட் குடிச்சா இப்படிதான் என்றான் கணேஷ். நீங்க இப்ப விட்டுட்டதா பேரா? ஆமா, ஒரு நாளைக்கு 1 2 அதுதான் ஏமாத்து வேலை. சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைனரி. 4 சிகரெட் குடிக்கிறதுக்கும் 40 சிகரெட் குடிக்கிறதுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். பழக்கம் விடலன்னு அர்த்தம் பாஸ். இது என்ன இடம்? வாசல் கேட்டில் மலை மாளிகை என்று மரப்பலகையில் எழுதி 20 வருஷம் ஆகியிருக்க வேண்டும். கேட் பூட்டி இருந்தது. கம்பி இடைவெளிகளில் சாலை பயங்கரமாக உயர்ந்து ஒரு கொண்டை ஊசி வளைவு எடுத்து மறுபடி உயர்ந்து மலை மாளிகைக்கு அவசரமாக கொண்டு செல்வது தெரிந்தது. பூட்டி இருக்கே. ஹலோ ஹலோ. வசந்த் கதவை சத்தம் செய்தான். பதிலுக்கு ஒரு சில பறவைகள் தான் குரல் கொடுத்தன. அந்த இடத்து அமைதியில் ஒரு கனம் இருந்தது. ஆனா வீட்டுல விளக்கு எரியுது. வாசல்ல பாரு, ஷெட்டுக்கு பக்கத்துல. வசந்த், ஜிப்சி மாருதி. அதே கலரா? ஆமா. நம்பர் தெரியல, பாத்துடலாமா? எப்படி? ஏறி குதிக்கிறது. அதுல நீதான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. வசந்த் கணேஷை முறைத்து, சில சந்தர்ப்பங்கள்ல என திருட மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஏறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வசந்த் அருகில் தேடி ஒரு பாறாங்கல்லை எடுத்து அந்த பூட்டை 4 அடிதான் அடித்தான். அது வாயை பிளந்து கொள்ள கேட்டை திறந்தார்கள். அது எண்ணெய் இல்லாமல் என்றது. சினிமால வர்ற மாதிரியே சத்தம் போடுதே பாஸ். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. மலை மாளிகையில என்ன காண கிடைக்குதுன்னு பாக்கலாம். அவர்கள் தனிமையில் நடந்து செல்லும் போது காய்ந்த இலைகள் சறுக்கின. பள்ளத்தாக்கிலிருந்து காற்று சுழன்று மேலே அடிக்க வசந்த் தன் தலைமுடியை பிடித்துக் கொண்டான். கலஞ்ச தலை தானே, தலை வாரிக்கிட்டாதானே வம்பு என்றான் கணேஷ். இருவரும் அந்த வீட்டை அணுகுகையில் ஒரு பிளாஸ்டிக் டென்ட் போல் இருந்தது. அதனுள் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் சட்டிகளிலும் தொட்டிகளிலும் வளர்ந்திருந்தன. குறுக்கே ஒரு மான் ஓடியது. ஒரு சின்ன பெட்ரோல் இன்ஜின் இருந்தது. அதன் பக்கத்தில் வாஸ் ஆமையா? சரியா பாரு. ஆமாம் பாஸ், ஆமை. முழு சைஸ் ஆமை. வசதியா 2 பேரும் உட்கார்ந்துக்கலாம் போல. முதுகு பாருங்க. பாஸ், இது என்ன இடம்? சம்பந்தம் இல்லாம பொருட்கள், செடி, பெட்ரோல், ஜெனரேட்டர், மான், ஆமை. இந்த மலை பிரதேசத்துல மண்டை புள்ளத ஆமை. மாருதி ஜிப்சி பாரு, அதே நம்பர் தானே? ஆமாம் பாஸ், 7677 தான். அந்த அம்மா இந்த வட்டாரத்துலதான் இருக்கணும் பாஸ். விஷயம் ரொம்ப ரொமான்டிக்கா போகுது. அந்த பொண்ணு மலைமுகட்டுல காத்துல கூந்தல் நுழைஞ்சு விளையாட தொழுவானத்தை பாத்துக்கிட்டு நிக்கிறா. பக்கத்துல சூசைட் நோட்டு. என் தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்ல. நான் கடைசி நிமிஷத்துல கடைசி செகண்ட்ல போய் காப்பாத்துறேன். என்ன காரியம் செய்ய இருந்த காஞ்சனா? இந்த வசந்த் எதுக்காக உலகத்துல உயிர் வாழறான்? ஷட் அப் வசந்த். வீட்டின் அருகே மௌனம் இன்னும் அதிகமாக அப்பி இருந்தது. முழுவதும் பாறாங்கற்களால் முதல் மாடி வரை கட்டப்பட்டு கூரை மட்டும் ஓடு வேய்ந்து காரை பூசி இருந்தது. வாசலில் 2 செவ்வக வடிவ கல் கம்பங்கள் போர்ட்டிகோ நீட்டலை தாங்கிக் கொண்டிருக்க போகன் வில்லா கொடி தடிமனாக பரவி இருந்தது. தொட்டிகளில் பற்பல பூச்சிகள் வைத்திருக்க லேசாக உயர்ந்த வராந்தாவில் ஒரு கிளிக்கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதனுள் கிளி இல்லை. தோட்டத்தில் ஆள் இல்லாமல் ஊஞ்சல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க எம் செல்வரங்கம் MA MISL என்று பலகை எழுதியிருந்தது. கூடத்தை காட்டும் கதவு திறந்திருந்தது. காலிங் எதுவும் இல்லையா? ஆளே நடமாட்டம் இல்ல போல. சார் சார், ஹலோ ஐயா. எதுக்கும் பதில் இல்ல. போலாமா? பாஸ், அங்க என்ன? கணேஷ் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஊஞ்சலில் அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் வாசலில் நிற்பது அந்த இடத்தில் இருந்து தெரியும் என்றுதான் தோன்றியது. இருப்பினும் இவர்களை அவள் கவனித்ததாகவே தெரியவில்லை. ஊஞ்சலின் 2 கம்பிகளையும் பிடித்துக் கொண்டு காற்றில் கூந்தல் ஆடிக்கொண்டு ஊஞ்சல் உயர்ந்த போது சற்றே உடை உயர வெண்மையான கால்கள் தெரிந்தன. இருவரும் அவள் அருகே சென்றனர். கணேஷ் குட் ஈவினிங் என்றான். வசந்த் ஹாய் என்றான். அவள் காது கேட்காதவள் போல் ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தவில்லை. ஹலோ, உங்களைத்தான். மிஸ்டர் செல்வரங்கம் எங்க இருக்காரு? அவருக்காக புஸ்தகம் கொண்டு வந்திருக்கோம். சட்டென்று ஊஞ்சலில் இருந்து குதித்தாள். கணேஷின் அருகே வந்தாள். அந்த புத்தகத்தை ஏறக்குறைய பிடுங்கிக் கொண்டாள். மிக அருகே அவளிடம் துளசி வாசனை இருந்தது. அவள் அணிந்திருந்த பருத்தி உடை காற்றில் சரசரப்பது கேட்டது. புத்தகத்தின் தலைப்பை பார்த்தவள் உடனே அதை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து தோட்ட விளிம்பின் இருந்து ஆர்ச் வளைவின் கீழ் அமைந்திருந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. வசந்த் கணேஷ் இருப்பதை பொருட்டில்லை போல செல்வரங்கத்தை பார்க்கணும் என்றான் கணேஷ். அவள் வராந்தாவை பார்த்தாள். அவரை சந்திக்க முடிஞ்சா நல்லது. அவள் சட்டென்று எழுந்து தோட்டத்துக்கு சென்றாள். அவர்கள் பார்வையிலிருந்து விலகிவிட்டாள். வசந்த் எங்க போறா பாரு என்றான் கணேஷ். இப்போது கணேஷ் தனியாக இருந்தான். என்ன செய்வது, என்ன சிந்திப்பது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் திரும்ப அந்த வீட்டை அணுகினான்.
செல்வரங்கத்தின் முன்னோர்களின் போட்டோக்கள் முட்டை வடிவ கட் அவுட்டுகளாக வரிசையாக வராந்தாவில் மாற்றப்பட்டிருந்தன. சாய்வு நாற்காலிக்கு 100 வயசு இருக்கும் போல தோன்றியது. அதன் தலைப்பகுதி தேய்ந்திருந்தது. கால் வைத்துக் கொள்ள கைகள் 2 இருந்தன. சார், செல்வரங்கம். கணேஷ் துணிந்து உள்ளே சென்றான். யாரும் இல்லை. மாடிப்படி தெரிய அந்த அறை கதவு திறந்திருந்ததும் அதனுள் வெளிச்சமும் மின்விசிறி ஓடுவதும் தெரிந்தது. அங்கேதான் இருக்க வேண்டும் அவர். மாடிப்படி ஏறினான். செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன் என்று கூப்பிட்டு கொண்டே படியேறினான். அந்த அறைக்கு உள்ளே வந்து பார்த்தான். செல்வரங்கம் படுக்கையில் படுத்திருந்தார். இடுப்பு வரைதான் கிடக்கை. மற்ற பகுதி தலைகாணி வைத்து நிமிர்ந்திருந்தது. ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். மார்பு வரை போட்டி இருந்தது. மேல் 2 கைகளும் கோர்த்து ஸ்திரமாக குத்திட்ட பார்வை. படுக்கை அருகே பாட்டிலாக மருந்து மாயங்கள் வைக்கப்பட்டிருந்தன. செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன். லாயர் கணேஷ். உங்க எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்னு 86ல தீர்ப்பாச்சு. கணேஷ் பாதியில் நிறுத்திவிட்டான். சம்திங் ராங் என்று அவன் மனதுள் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. மிக அருகே வந்து விட்டான். செல்வரங்கம் அவன் பேசியது எதையும் கேட்டவராக தோன்றவில்லை. அந்த பார்வை விலகவே இல்லை. மேலும் அவர் மூக்கு வழியே ஒரு எறும்பு உள்ளே நுழைந்து கொண்டிருக்க வாயோரத்தில் பழுப்பாக ஒரு திரவம் கசிந்து கொண்டிருந்தது. கணேஷ் தன் வாழ்நாளில் பல உடல்களை சந்தித்திருக்கிறான். உயிருள்ள உயிரற்ற உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைய மாட்டான். ஆனால் இன்று ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுவிட்டான். செல்வரங்கத்தின் உடல் ஏறக்குறைய பாசி பச்சைக்கு வந்திருந்தது. மண்டையில் சொற்ப முடிகளே இருக்க கருப்பாக கோடு தெரிந்தது. கண்கள் பழுத்திருந்தன. கை விரல்கள் மிக மெலிதாக இருந்தன. கணேஷ் அந்த பெரிய அறையை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜன்னல் அருகே சென்றான். அந்த ஊஞ்சல் இன்னும் காலியாக ஆடிக்கொண்டிருந்தது. வசந்த், வசந்த் என்று உரக்க கூப்பிட்டான். வசந்த், வசந்த் என்று மறுபடி மேலும் உரத்த குரலில் கூப்பிட, என்ன பாஸ் என்ன என்று எங்கிருந்தோ சன்ன குரல் கேட்டது. உடனே வா, உடனே வா. வசந்த் உள்ளே வந்த போது அவன் மேலுதட்டில் வியர்த்திருந்தது. பாஸ், சார் யாரு? செல்வரங்கம். ஏன் இப்படி டிவில ஃப்ரீ ஷாட் மாதிரி படுத்திருக்கிறாரு? செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அந்த பெண்ணு எங்க வசந்த்? வசந்த், அதை ஏன் கேக்குறீங்க? மாயமா மறைஞ்சிருச்சு, அவ போயிட்டா. வசந்த், டெலிபோன் வேலை செய்தா பாரு. எதுக்கு? முட்டாள், போலீஸ் கூப்பிடு. வசந்த் படுக்கையில் கிடந்த செல்வரங்கத்தை பார்த்தான். சார், உங்களை சந்திக்கலாம்னு ஆசையில வந்தேன். அவசரப்பட்டீங்களே பாஸ். போய் 6 நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. மூக்கு வழியா எறும்பு பட்டாளமே ஓடிக்கிட்டு இருக்கு. முட்டாள், மத்தியானம் உனக்கு போன் பண்ணது யாரு? ஆமா, செல்வரங்கம் தான். அதுக்குள்ள இவ்வளவு செத்து போயிட்டாரா? ஒரு மாதிரி அன்னைக்கையா இல்ல? அது எப்படியோ போலீஸுக்கு போன் பண்ணு. அவங்க வந்தப்புறம் நாம கிளம்பி போயிடலாம். அவ்வளவு சுலபம்னு நினைக்கல. வசந்த் அருகில் சென்று செல்வரங்கத்தை சுற்றி வந்தான். அடி கிடி கத்தி குத்து எதுவும் வெளிப்படையா தெரியல. ஊம அடி போல இருக்குது. சொத்து நிறைய இருக்குமோ? சுற்றும் முற்றும் பார்த்தான். வசந்த் டெலிபோனை அணுகி ஒல்லியாக இருந்த கொடைக்கானல் டெலிபோன் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து, ஹலோ போலீஸ், என் பேர் வசந்த். மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வந்தோம். செல்வரங்கம்னு மலை மாளிகையில் இருக்கார் பாருங்க. கணேஷ் ஜன்னல் அருகின் மறுபடியும் வந்தான். அங்கிருந்து பிளாஸ்டிக் போர்வை போட்டு மூடப்பட்ட அத்தனை செடிகளும் தெரிந்தன. அந்த ஆமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஆமை எதற்கு? திரும்ப உள்ளே பார்த்தான். காட்சியிலிருந்து அந்த உடலை நீக்கி பார்க்க விரும்பினாலும் ஓரத்தில் அந்த பச்சை உடல் உறுத்தியது. வசந்த் டெலிபோனில், எங்களை கூப்பிட்டிருந்தார் சார். அனாவசியமா வெட்டி வம்புல மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. நகர மாட்டோம் சார். நாங்க லாயர் சார். எங்க பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களே? கணேஷ். வசந்த். கணேஷ் அலமாரியில் சுவர் பூரா விரவி இருந்த புத்தகங்களை ஆராய்ந்தான். பீட்டர் ஐலட் டிரான்ஸ்பிளான்டேஷன், டோபனமெரிக் ஸ்டிமுலேஷன், நியூரோ எண்டோக்ரோனாலஜி ஆஃப் மூட். கணேஷ் அந்த புத்தகங்களின் இடையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான். கருப்பு மெசியில் தெளிவான எழுத்தில் எழுதியிருந்தது, வெற்றி எனும் சிகரத்தை அணுகி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் தான். அதன் பின் உலகம் என் கைக்குள். என்ன பாஸ் என்றான் வசந்த் தோள் அருகில். மாமா, உலகமே என் கைக்குள்ள கைக்குள்ளன்னு எழுதியிருக்கிறாரு. மேடை மேல மேடை. எத்தனை மருந்து பாத்தீங்களா? தோட்டம் பூரா பச்சில பிளாஸ்டிக்ல கிரீன் ஹவுஸ் மாதிரி. அதுல கோடி செடி கொடிகள், அவுட் ஹவுஸ். ஆமை. ஆமா, ஆமை எதுக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி பட்சி போல. இவர் செல்வரங்கம் MISL. MISLனா என்ன? மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் லாஞ்சிவிட்டி. அதோ பாருங்க சர்டிபிகேட். சட்டம் போட்டு மாட்டி இருக்கிறாரு. பாவம் போயிட்டாரு. பஸ் பச்சையா டெட் பாடி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. வசந்த், கணேஷ் இருவரும் அங்கே மேலும் இருக்க பிடிக்காமல் படி இறங்கி வாசலுக்கு வந்தார்கள். அந்த பொண்ணு அப்புறம் கிடைக்கலையா? ஒரே ஓட்டம். மான் கணக்கா ஓடி அடர்ந்த செடிக்குள்ள மறைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் துரத்தி பார்த்தேன். அப்புறம் தெரியாதனமா எங்கேயாவது காலை வச்சு பாம்பு கிம்பு பிடிங்கிருச்சுன்னா அதான் வந்துட்டேன். போலீஸ் ஜீப் வந்து அவர்கள் அருகே நிற்க, இன்ஸ்பெக்டர் கதிரேசன், ஆமாங்க, நீங்க தான் வசந்த், கணேஷ் இல்லையா? உங்க 2 பேரையும் பத்தி புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். என்ன விஷயம்? மாடியில பெரியவர் மண்டே போட்டாரு. தனியா பச்சையா கிடக்குறாரு. நீங்க வந்து எவ்வளவு நேரமா இருக்கும்? 6:30 மணி. பார்த்த உடனே போன் பண்ணிட்டீங்களா? வாங்க போலாம். வேலைக்காரங்க யாருமே இல்லையா? ஓ, ஒரு ஈ கூட இல்ல. ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் மாயமா போயிடுச்சு.
என்ன சொல்றீங்க வசந்த்? அதுக்குள்ள அவர்கள் மாடி ஏறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்து விட்டார்கள். நான் வெளியே இருந்தேன் பாஸ். கணேஷ் தான் முதல்ல வந்தாரா? பாஸ் எங்க பாடி? கணேஷ் என்னது என்றான் ஆச்சரியத்துடன். பாடி, உடல், காயம் போயே போச்சு. என்ன சார் சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கதிரேசன். கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கையை பார்த்தான். படுக்கை காலியாக இருந்தது. போர்வை கீழே கிடக்குது. வசந்த் என்ன ஆச்சரியம்? அதானே, எப்படி டெட் பாடி எழுந்து நடந்து போயிருக்க முடியும்? வசந்த் கட்டில் கடியில எட்டி பார்க்க, இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் வசந்த், யூ மீன் நீங்க இந்த ரூம்ல வர்றப்போ கட்டில் மேல உடல பாத்தீங்க? ஆமா சார், 108 சாமி சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன். இவர் பார்த்தாரு. செத்து இருந்தாரா? ஆமா, அதாவது இல்ல, செத்துதான் இருந்தாரு. இப்ப காணுமா? காணும். கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின்புற கதவு திறந்திருந்தது. கொஞ்சம் இருங்க. கணேஷ் அந்த கதவு மொட்டை மாடிக்கு அழைத்துச் செல்வதை கவனித்தான். இன்ஸ்பெக்டர் கதிரேசன் பின்தொடர அதை அணுகி சரேல் என்று திறந்தான். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். காற்று அவள் கூந்தலை கலைக்க வானத்தை பார்த்து கொண்டு நின்றாள். ஹலோ மிஸ், இங்க எப்படி வந்தீங்க? அவள் திரும்பி பார்த்தாள். அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமல் பார்த்தாள். இந்த பொண்ணுதாங்க என்றான் வசந்த். எந்த பொண்ணு? காலையில கொடைக்கானல் வரப்ப பார்த்தமே. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்து எங்களை பார்த்ததும் ஓடி போயிருச்சு. இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவள் அருகில் சென்று பேர் என்ன சொல்லு என்றார். அதற்கு அவள் எல்லோரையும் மலங்க மலங்க விழித்து பார்த்தாள். நான் சொல்றேன், காஞ்சனா. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு தினமணில ஒரு காணவில்லை வந்திருக்கு பாத்தீங்களா? இல்ல, அதுல என்ன? சாட்சாத் இந்த அம்மா தான். இப்ப யாருக்கு ரிவார்டு? ஏமா, உனக்கு அக்கா தங்கங்க இருக்காங்களா? காஞ்சனா, நீ எப்படி இங்க வந்த? அவள் இன்ஸ்பெக்டரை மறுபடி மலங்க விழிக்க தன் உதடுகளை காட்டி இல்லை என்று கையை விரித்தாள். பேச்சு வராதான், ஊமை போல இருக்கு. போச்சுரா. அதான் செல்வங்கிறவங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாரா? இப்ப புரியுது. இப்ப என்ன சொல்றீங்க கணேஷ்? ரொம்ப போட்டு குழப்பறீங்க. டெட் பாடிங்கிறீங்க, பாடிய காணும். அப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஊமை பொண்ணு, என்ன இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், சத்தியமா அந்த ஆளை 1/2 மணி முன்னால இதே படுக்கையில பச்சையா பார்த்தோம். நிச்சயம் செத்துட்டாப்லதான் தோணுச்சு. மூக்கு ஓட்ட வழியா எறும்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரியா பாத்தீங்களா? ஏதாவது யோகாசனம் பண்ணிட்டு இருந்தாரா? என்னால பாடி இல்லாம எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ட்ரூ ட்ரூ ட்ரூ. எங்க போயிருப்பாரு? செல்வரங்கம், செல்வரங்கம். மிஸ்டர் கணேஷ், நீங்க அடுத்த முறை போன் பண்றப்போ பாடியை பிடிச்சு வச்சிருங்க, நாங்க வர்றோம். ஏற்கனவே செல்வி வராங்கன்னு ஏக கலாட்டா. லாரி லாரியா தொண்டர்களும் குண்டர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. மிஸ், நான் வரட்டுமா? இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த பெண் மோகமாக புன்னகைத்து இவர்கள் இருப்பதை கவனிக்காமல் படுக்கை அருகில் வந்து அங்கே கிடந்த போர்வை எடுத்து மடித்து வைத்துவிட்டு வெளிவராந்தாவுக்கு சென்றாள். கணேஷ் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வசந்த், எனக்கு தலை கால் புரியல. இது எப்படி சாத்தியம்? முழுசா பாடி பார்த்தோம். கெட்டலப்சின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது? அப்படி அவர் சமாதி நிலையிலிருந்து எழுந்தா இங்க எங்கேயாவது தானே இருக்கணும். ஆமா, தேடு. வசந்த் அந்த அறையில் தேடினான். கட்டிலுக்கு அடியில், வராந்தாவில், பீரோவுக்கும் சுவருக்கும் இடைவெளியில். இந்த பீரோல ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கலாமோ? வசந்த், நாம போலீஸ் வரதுக்காக காத்திருக்க வெளியே வந்தோம்ல, எத்தனை நிமிஷம் இருக்கும்? 1/2 மணி இருக்கும் பாஸ். 1/2 மணில ஒரு பாடியை படுக்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னா பாடி அதிக தூரம் போயிருக்க முடியாது. இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். அந்த பொண்ணை விசாரிக்கலாம். பொண்ணு எங்க? முதல்ல அதை தேடு. வெளியே மொட்டை மாடியில நிக்குது. வசந்தும் கணேஷும் வெளியே வந்த போது மறுபடியும் அந்த பெண்ணை காணவில்லை. அங்கிருந்து 3வது மாடி பகுதிக்கு இரும்பு படிகள் உயர்ந்தன. இடது பக்கம் பாரபாட் சுவரிலிருந்து கீழே இறங்குவதற்கு ஏணி படிகளும் இருந்தன. எங்க போயிருப்பா? மேலதான் போயிருக்கணும். இந்த வழியா போயிருந்தா நிச்சயம் ஹால்ல தெரிஞ்சிருக்கும். மேல போலாமா? போய்தான் ஆகணும். வசந்த், கணேஷ் மாடிக்கு மேல் மாடியாக இருந்த பகுதிக்கு மெல்ல படியேறினார்கள். கருப்பாக காரை படர்ந்த திறந்த பகுதியில் உயரமாக ஒரு எடுத்துக்காட்டி நின்றது. அதில் கதவு. அந்த கதவை தொட்டார்கள். திறந்து கொண்டு ழே என்றது சத்தமிட்டது. உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டி பார்த்த போது கீழே படி இறங்குவது தெரிந்தது. பாஸ், இறங்குற படி. இப்போ இறங்கு, பாத்துடலாம் இது எங்க போகுதுன்னு. ஏதாவது சுரங்க வாசலா? முடிவு தங்க காசுகளா? குடம் இருக்குமா? குடமா? அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகிய அறை தெரிந்தது. அதில் மேல் ஜன்னலிருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது. மறுபடி கதவு திறந்தது. மறுபடி முதல் மாடிக்கே வந்துட்டோம் பாஸ். இந்த கதவை திறந்தா? திறந்ததும் அவர்கள் புறப்பட்ட ஹால் தெரிந்தது. நடுவே அந்த படுக்கை, அருகே மருந்து பாட்டில்கள். பாஸ், அதே ஹாலுக்கு வந்தாச்சு. வசந்த், ஏதாவது புதுசா இருக்கா? கவனிச்சியா? ஒண்ணுமில்லையே, எல்லாம் போட்டது போட்டபடிதானே. ஓ மை காட்! கட்டிலில் செல்வரங்கம் உட்கார்ந்து எதையோ சாவதானமாக நின்று கொண்டிருந்தார். ஆம், செல்வரங்கம் தான். கிட்டே நெருங்கும் போது அவர் உடலில் நிறம் இப்போது சாதாரணமாக இருந்ததை கவனித்தனர். பாஸ், உயிர் இருக்கு. அருகே அருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல் மெல்வதை நிறுத்தாமல் மென்று கொண்டிருந்தார். பெரிய மூக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக. ஹுக்கும் என்றான் கணேஷ். ஹுக்கும் என்றான் வசந்த். அவர் திரும்பினார். குரல் கம்மலாக இருந்தது. அங்குஷ்டாப் யாப் சாமி படிச்சிருக்கியா? சார், நீதானே கணேஷ்? ஆமா சார், புத்தகம் பார்த்தேன். நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்திருந்தோம். அப்ப நீங்க இதே படுக்கையில அப்படியே உறைஞ்சு போன மாதிரி.
சமாதியில இருந்தேன். உயிர் இருந்துச்சா? உயிர் இருக்கிறது இல்லாது ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான்ப்பா. நினைச்ச மாத்திரத்துல உயிரை துறக்க முடியும், தொடர்ந்து திரும்ப பெற முடியும். விக்ரமாதித்தன் கதை கேட்டிருக்கியா? கூடு விட்டு கூடு பாயறதா? இல்ல, உடல் மாறிடக்கூடாது, அதுக்கு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால ஒரு உடலை புறக்கணிச்சு இன்னொரு உடலுக்குள்ள நுழைய முடியும்னு சொல்றீங்களா? நுழைய முடியும்னு இல்ல, நுழைஞ்சிருக்கேன். இது என்ன ஏன் உடலா? இது சட்டை, வெறும் சட்டை, அவ்வளவுதான். சட்டையை கழட்டிட்டு இதை விட்டுட்டு உருவிட்டு எங்க வேணா போயிட முடியும். எங்க போயிருந்தீங்க? திடுதிப்புன்னு உங்களை காணலையா? வெலவெலத்து போச்சு. எங்க போயிட்டீங்க? அதான் சொன்னனே, தோட்டத்துல இருந்தேன். உங்களுக்குள்ள பார்த்தனே, அப்புறம் மொட்டை மாடியில பார்த்தனே. உட்காருங்க. அவர் குரல் இப்போது 2-3 முறை உக்கும் சொன்னப்புறம் தெளிவாகி விட்டது. புத்தகம் நல்லா இருந்துச்சு, ஆனா டாக்டர் தான் கூட்டு வரல. என்ன கணேஷ்? கணேஷ் சற்று சந்தேகத்துடன், டாக்டர் எதுக்குங்க? கோடையில இஎன்டி டாக்டருங்க சரியில்லை, அதனாலதான் எத்தனை காசானாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். காசுக்கு இல்லைங்க, பிராக்டிஸ விட்டுட்டு 3 நாளைக்கு வர்ற எந்த டாக்டரும் நல்ல டாக்டரா இருக்க முடியாது. நீங்க கேட்டிருந்தது நல்ல டாக்டர். வசந்த் சப்ஜெக்டை மாற்றி, அங்கங்க அப்பப்போ ஒரு பொண்ணு ஊடாடுறாங்களே, அவங்க உங்களுக்கு என்ன ஆனும்? கம் என்று சிரித்து, காஞ்சனாவா? ஆமா, எதுக்கு முன்குறிப்பா சிரிச்சீங்க? காஞ்சனாவும் நான் தான், நானும் காஞ்சனா தான். என்னங்க புனைப்பெயரா? விளக்கமா சொல்லுங்க. ஹோட்டல்ல போய் விசாரிச்சு பாருங்க. விளக்கமா சொல்ல வேலை வரல. வர்றப்போ ஒரு பிரஸ் கான்பரன்ஸே வச்சா போகுது. வசந்த் மூச்சுக்குள், பாஸ், ஹி இஸ் மை கைண்ட் ஆஃப் நட் கேஸ் என்றான். வா வசந்த், போலாம். திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பந்தலை கடக்கும் போது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான். பாஸ், அது எப்படி அந்த ஆளு கிடக்கும் போது உடல் ஒரே மாதிரி பசலையா இருந்துச்சு? எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமா தோணுது. அவங்கதான் இப்படி உடல் பூரா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம். என்னென்னவோ குழி குழின்னுட்டு சாண்டேகா தையல்னு டெல்லியில விற்பாங்களே, உடும்பு தைலம். பாஸ், உங்ககிட்ட ஒரு ஜோக்கு. மெக்சிகோ செலவக்காரியாடா, அதை போட்டு சொதப்பியாச்சு. இல்ல, இது அமெரிக்கா பல் டாக்டர், அதை விட ஹாட். அவர்கள் அந்த பூப்பந்தலை கடக்கும் போது என்று சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில். காஞ்சனா, என்ன செய்றீங்க? காஞ்சனா அங்கிருந்தே அபிநயம் செய்தால். தூரத்தில் இருந்த வீட்டை காண்பித்து தாடியை காட்டி அவர் இருக்கிறாரா என்று கேட்டாள். நாங்க ஒன்னும் சிங்கீத ஸ்ரீனிவாஸ் இல்ல, பேசலாம். தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாது என்றோ சொன்னாள். ஆமா, உங்களை தினமணியில தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கேட்டது. காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை பிடித்து கொண்டாள். என்ன பாஸ், டார்ஜான் சுந்தரி படமும் ஹிட்ச்காக் படமும் ஓமன் படமும் கலந்தா மாதிரி. பாஸ், நம்ம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம்? ஒரு பேரிஜாம் லேக்கு, டேபிள் ராக், தொப்பி தூக்கின்னு 18 சொல்றாங்களே, ஏதாவது வேண்டாமா? அவர்கள் மாடியை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்த போது தூரத்தில் பால்கனியில் இருந்து செல்வரங்கம் இவர்கள் விலகுவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. டாட்டா காட்டுறாரு. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 140. என்ன வயசோ? நீ என்ன என்ன கவனிச்ச? அதை சொல்லு. அது ஏதோ குவாக், இந்தியன் மெடிக்கல் ஆராய்ச்சி பண்றாரு. ஆமா, ஆமா, எதுக்கு? வசந்த், அவர் எதுல ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்லு. லாஞ்சிவிட்டி, அதாவது உயிர் வாழ்நாட்களை நீட்டிப்பது பத்தி. எக்ஸாக்ட்லி. உனக்கும் மூளை இருக்குடா. அவர் வீட்டுல இருந்த புஸ்தகங்கள், தலைப்புகள் எல்லாமே லாஞ்சிவிட்டி பத்தி தான் இருக்கு. இதுல 3 உதைக்குது. ஆமா, இஎன்டி சர்ஜன், பொண்ணு, ஆமைகள் 100கணக்கான வருஷங்கள் வாழும்னு சொல்லுவாங்க. யமுனை நதியில சில ஆமைகள்லாம் கிருஷ்ண பரமாத்மாவோட பேசினதுன்னு ரீல் விடுவாங்க. நீங்களும் நம்புறீங்களா? இல்ல, ஆனா சில ஆமைகள் 400 ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்கேன். இந்த ஆமையால என்ன வயசுன்னு விசாரிச்சிடலாமா? இருவரும் சரிவான பாதையில் இறங்கி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆராய்ச்சி கட்டடத்தின் மொட்டைத்தலை டெலஸ்கோப் கட்டடங்களை கலந்தார்கள். பாஸ், இங்க என்ன பண்றாங்க? சூரிய ஒளியில இருக்கிற ஸ்பெக்ட்ரம், புள்ளி, இப்படி ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை கிடைச்சிட்டா போதும். தினந்தூரம் சூரியனை பாக்குறதுதான் ஜோலி. அடடா. சரி, இஎன்டி சர்ஜன் எதுக்கு பாஸ்? அது ஒரு கேள்விக்குறி. அந்த பொண்ணு விசாரிக்கலாம். முதல்ல போலீஸ். கதிரேசன் மியூசியம் அருகில் டிராபிக் நின்று போனதால் அங்கே போயிருப்பதாகவும் 1/2 மணியில் வந்து விடுவார் என்றும் காவல் நிலையத்தில் சொன்னார்கள். எதிரே தோளில் சவுக்கம் போட்டு 2 நாள் தாடியுடன் ஒருவர் தினமணி பத்திரிகையை டியூபாக சுற்றி கையில் வைத்துக் கொண்டு ஒரு திசையில் பார்த்து கொண்டிருந்தார். சார், உங்களை மகளை காணலையா? அவர் திடுக்கிட்டு, எப்படி தெரியும் உங்களுக்கு? 2 நாள் தாடி, கையில தினமணி, பேர் என்ன? காஞ்சனா தானே? ஆமா. வெரி குட். உங்க மகளை நாங்க பார்த்தோம். அப்படியா? ஏதோ சேதம் இல்ல தானே? எப்படி இருக்கா? அழகா. நான் அதை சொல்லல. உங்க பேரு? கணேஷ். கணேஷ், கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி ஓடி வந்துடுறதா? அதானே, இந்த காலத்து பொண்களே அப்படிதான் சார். உனக்குன்னா வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. எல்லாத்துக்கும் பிடி உஷா தான் காரணம். வசந்த், அறுக்காதடா. தாமோதரன் சார். அட, எப்படி சார் அறிமுகமில்லாம பேர் கண்டுபிடிச்சிங்க? இச்சினை வேலை. இவருக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்ல சார், நீங்க தினமணியில கொடுத்த விளம்பரத்தை படிச்சதா ஞாபகம். உங்க டாக்டர் வீட்டை விட்டு ஓட்டாங்களா? ஆமா. இங்க இருக்கான்னு யார் சொன்னது உங்களுக்கு? அவ பெட்டிய குழஞ்சதுல இந்த விளம்பரம் கிடைச்சது. ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு. தாமோதர் அந்த விளம்பர துண்டை காட்டினார். ஷார்ட் டேர்ம் அசிஸ்டன்ஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி ரிசர்ச் நீடட்.
அட்ராக்டிவ் சேலரி, கான்டாக்ட் செல்வரங்கம், மலை மாளிகை. மலை மாளிகைன்றது எங்க இருக்கு? மலை மாளிகை இல்ல சார், உங்க பொண்ணு மலை மாளிகைங்கிற இடத்துல இருக்கிறா, போய் பார்க்கலாமா? அதுக்கு முந்தி ஒரு சந்தேகம், உங்க பொண்ணு ஊமையா? இல்லையே, ஏன்? இது வரைக்கும் அவங்க பேசியே கேட்டதில்ல நாங்க, எல்லாம் சைகை தான். ரொம்ப நல்லதா போச்சு, 4 தட்டு தட்டுனா பேசுவா பாருங்க. சார், சுகர் கோ ஆபரேட்டிவ் மில்க் கிளர்க்குக்கு பையன் எப்பவும் நெத்தியில திருநீரு, 900 ரூபாய் சம்பளம், வேற என்ன வேணும்? அவங்கள பார்த்தா திருநீரு, சுகர் மில்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அப்போ நம்ம அங்க போகலாமா? முதல்ல போன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள கதிரேசன் வந்து விட, இவர் தான் சார். என்ன? பொண்ணோட அப்பா. ஓ, அந்த ஊமை பொண்ணா? ஊமை இல்லையாம், பாசாங்காம். கதிரேசன் களைத்திருந்தார். ஒரு லாரி சாலையை அடைச்சுக்கிட்டு நின்னு போய் எவ்வளவு குழப்பம். கொடைக்கானல்ல இந்த டெம்போ லாரிகளாலே தான் மூழ்கி போகுது. எல்லாத்தையும் ஏரியில தள்ளி விட்டு போயிடலாமான்னு ஆத்திரம் வருது. டெலிபோன் எடுத்து சுழற்றி, மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் செல்வரங்கம்? ஆமா. கணேஷ் ஹியர், கொஞ்சம் மிஸ் காஞ்சனா கூட பேசணும், அவங்க அப்பா வந்திருக்காங்க. இங்க காஞ்சனான்னு யாரும் இல்லையே. அந்த குரல் கட்டையாக இருந்தது. அந்த பொண்ணோட அப்பா வந்து, எந்த பொண்ணு? உங்க கூட இருந்த பொண்ணு? அது டைபிஸ்ட், டியூட்டி முடிஞ்சதும் போயிடுவா. எங்க? எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் டைப் அடிக்க 100 ரூபாய் தரேன். கொடைக்கானல்ல எங்கேயாவது தான் இருக்கணும். இனிமே ராத்திரியில எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க கணேஷ், நாளைக்கு பார்க்கலாம். கணேஷ் போனை பார்த்து வச்சுட்டார் சார் என்றான். காஞ்சனாவை பத்தி என்ன சொன்னாரு? பார்ட் டைமா டைப் அடிக்கிறாளாம். வசந்த், இந்த ஆளு என்னவோ ரிசர்ச் பண்ணாங்கட்டின்னு திருசவமா ஏதோ பண்றாரு, காலையில விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கதிரேசன். இருவரும் வெளியே வர தாமோதரன், என் பொண்ணை எப்படி தேடுவேன்? மற்றொரு விளம்பரம் கொடுங்க. காஞ்சனா, சக்கரை ஃபேக்டரி மாப்பிள, கேன்சல், திருநீர் கிடையாதுன்னு. சார், ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு காலையில நீங்க ஹோட்டல் பாரடைஸின் வாங்க. சரி, அவர் கவலையுடன் செல்ல, வசந்த், பொண்ணை பெத்தவங்கன்னா எவ்வளவு உபத்திரம் சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு? 2 பேரு. மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி புகழூர் சுகர் ஃபேக்டரியில. சரிதான், இங்கேயும் சக்கரையா? அவர் சென்றதும் கணேஷ், வசந்த், ராத்திரியே விசாரிக்கலாமா இத என்றான். எத? மலை மாளிகைக்கு மறுபடி போகணும். ராத்திரியா? ஆமா. ஹெல் வித் தட் பாஸ். குளிச்சுட்டு சின்னதா ஒரு பிராந்தி அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு, அதெல்லாம் அப்புறம். அந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கான்னு பட்சி சொல்லுது. அதை ராத்திரியே விசாரிக்கணும்னு எந்த பட்சியும் சொல்லலையே. யோசிச்சு பாரு வசந்த், அந்த பொண்ணு நீ உதவி பண்றதுக்கு நன்றி சொல்லி உன்னை காதலிக்க ஒரு சான்ஸ் உண்டு இல்ல? அதானே, வாங்க போலாம். இருவரும் அறைக்கு சென்று ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கிளம்ப, இருட்டில் கொடைக்கானல் மங்கி இருந்தது. பனிப்படலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடிக்கொண்டு இருந்தார்கள். குளிர் பரவி இருந்தது. வசந்த், உன் வாழ்க்கையில இத்தனை பெரிய எது வரைக்கும் எத்தனை பேரை காதலிச்சிருக்க? வசந்த் சற்று யோசித்து முனக ஆரம்பித்தான். பிரியா, காயத்ரி, அப்புறம் அந்த சாமியார் கேஸ்ல வந்தது மாயா, அப்புறம் வீணா, மொத்தம் இந்த காஞ்சனாவையும் சேர்த்து 40 இருக்கும். காதல்னா ஒரு அகராதியில என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு மாதிரி சிலுத்துக்கும் பாஸ். மூக்கு நுனில ஜில்லுன்னு, காது நுனில வெப்பமாவும் இருக்கும். அப்புறம் இருப்பு கொள்ளாது. எதையாவது எதுலயாவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் போல. ஒரு உங்களுக்கு புரியாது பாஸ். மலை மாளிகை அவர்கள் அணுக, உச்சியில் ஒரு ஒற்றை கண் போல பௌர்ணமிக்கு அப்பாற்பட்ட இருண்ட வானத்தின் பின்னணியில் மாளிகை அவர்களை முறைத்து பார்த்தது. வசந்த் கேட் கதவை திறந்த போது, துப்பறியும் கதைகள்ல கேட்டுக்கு எண்ணெய் போடக்கூடாதுன்னு ரூலா பாஸ்? மௌனம். ராக்கால விட்டில்கள் டார்ச்சை நோக்க வீசி பறந்தன. இருட்டை வருத்துவது போல் ஆந்தை அபஸ்வரமாக கிறுக்கல் குரலில் அவர்கள் மேல் பறந்து சென்றது. பனிப்படலம் ஏதோ காரியம் போல விரைந்து மலை மாளிகை கழுவி சென்றது. கணேஷும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுகினார்கள். பாஸ், துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம்ல? வேண்டாம் வா. போர்ட்டிகோவை அணுகி இருட்டில் கதவை தட்டலாம் என்று யோசித்த போது, வாங்க என்று குரல் கேட்டது. திடுக்கிட்டார்கள். கணேஷ், வசந்த், வாங்க, உங்களை எதிர்பார்த்தேன். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். என்ன பாக்குறீங்க? நேரா உள்ள வாங்க, கதவு திறந்தார்க்கு. நீங்க எங்க இருக்கீங்க? இருவரும் கீழ் ஹாலில் நுழைந்தனர். தனியாகவே இருப்பது போல் பட்டது. சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது. சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் ரிம்மில்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றை பொட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார். இங்க இருக்கீங்களா? அந்த பொண்ணு எங்க? கணேஷ், நான் ஆராய்ச்சி எதுல எல்லாம் செய்யறேன் தெரியுமா? ஏதோ லாஞ்சி விட்டி உயிர் வாழறது நீட்டிக்கிறதுல இல்ல, கூடு விட்டு கூடு பாயறதுல. அதாவது உயிர் ஒரு தடவை விட்டு வெளியேறி மற்றொரு உடல்ல புகுந்துக்கிறது. இது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, கட்டாயமா இல்ல, சத்தியமா இல்ல. சாத்தியம்னு காட்டினா, நிரூபிச்சு காட்டினா எப்படிங்க? இது எது வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருந்த சயின்ஸ், வேதியியல், இயற்பியல், உயிரியல் எல்லாமே பொய்ன்னு ஆயிடுமே. நோ, பொய்ன்னு சொல்லல, அதுக்கும் மேல ஒரு இயல் இருக்குது. வசந்த் அவர் அருகில் சென்று, செல்வரங்கம் சார், நீங்க எப்படி இதை நிரூபிக்க முடியும்? உங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்ப என் மேல வந்து ஒட்டி இருக்க முடியுமா? காலையில நீங்க என் உடலை பாத்தீங்கல்ல? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? பசலையா ஒரு மாதிரி பச்சில தடவனாப்புல. அப்போ என் உடலை விட்டு வெளியே போயிருந்தேன். எங்க சார் பீச்ல விக்கிற பலூன் மாதிரியா உயிருங்கிறது? கணேஷ் குறுக்கிட்டு, எங்க போயிருந்தீங்க? காஞ்சனாவோட உடலுக்கு. என்னது?
ஆமா கணேஷ். வசந்த், இதை அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமே மறைச்சு வைக்க விருப்பம் இல்ல. உலகத்துக்கு போய் நீங்க 2 பேரும் அறிவியுங்க கணேஷ். உயிரையும் உடலையும் பிரிச்சுட்டனே. என்ன சொல்றீங்க? புருடா. கணேஷ், நீங்க உயிர்னு எதுவும் கிடையாது. கிளினிக்கல் டெத்துங்கிறது அதெல்லாம் நான் நிறைய படிச்சாச்சு கணேஷ். அதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப செய்ய போறத பாருங்க. பார்த்துட்டு பேசுங்க. என்ன செய்ய போறீங்க? காஞ்சனா. கணேஷுக்கு சற்று உள்ளம் பதறியது. பாஸ், எனக்கு என்னவோ கதை வசனம் போற போக்கு சரியில்லை. இரு, அடுத்த கதவை திறக்க அதிலிருந்து காஞ்சனா மெல்ல நடந்து வந்தாள். உட்காருமா. பொம்மை போல் உட்கார்ந்தாள். மிஸ்டர் செல்வரங்கம், நீங்க என்ன பண்ணாலும் என்ன வித்த காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக போறதில்ல. அதனால இதெல்லாம் வீண். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே இருக்க, கணேஷ், நான் இப்ப படுத்துப்பேன். யோக நிஷ்டையில இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிடுவேன். உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா என் உயிர் என் உடல்ல இருந்து பிரிஞ்சு அவ உடல்ல போய் சேர்றத பாக்கலாம். உலகத்திலேயே ரொம்ப மகத்தான ரகசியம் உடல் மிகை உயிர்னு பிரபந்தத்துல சொல்லி இருக்கிறா போல அதை பிரிஞ்சுட்டேன். அதுக்காக நான் படிச்ச புத்தகங்கள் எண்ணற்றவ. செய்த மூலிகை ஆராய்ச்சிகள், ஆமை ஆராய்ச்சி, ஜெரண்டாலஜில இருந்து ஜெனட்டிக்ஸ் வரைக்கும், சைக்ளோஸ்பாரின், பிளட் பிளட்லெட்டி டிரான்ஸ்ஃபார்ம், எத்தனை எத்தனை. கடைசியில உயிர்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப எளிய அபியாசத்தின் மூலமா சட்டையை கழட்டி வச்சுட்டு கழட்டுறாப்புல கட்டிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். நம்முடைய உயிர் நாடின்னு ஒண்ணு இருக்கு. அவளுக்குள்ள நடு மத்தியில ஒரே ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் காற்று வடிவத்துல இருக்கு. அதை புடிச்சிட்டா போதும். கணேஷ் குறுக்கிட்டு, நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சூடோ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தப்புறம் பேசுங்க. என்ன காட்ட போறீங்க? பேசிட்டே இருக்கீங்களே. அவர் மெல்ல எழுந்து விளக்கை அணைத்தார். ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீத்திருந்தது ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது. அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல அடிக்கடி விடுப்பது தெரிந்தது. செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிராணாயாமம் போல ஏதோ செய்து வலது நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார். சற்று நேரத்தில் சரிந்தார். அந்த பாதி இருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாக அதை பார்த்தார்கள். நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணுக்கு செல்வரங்கத்திடமிருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது. இதுவரை சும்மா இருந்த அவள் பேசத் தொடங்கினாள். கணேஷ், வசந்த், இப்போ அது புரியுதா? நான் சொன்னது சத்தியம்னு. நான் தான் செல்வரங்கம் பேசுறேன். இந்த பொண்ணோட உடல்ல என் உயிர் பூந்துட்டு சரியா 3 அல்லது 4 நிமிஷம் ஆகுது. பாஸ், என்ன சொல்றீங்க? குரல் கூட செல்வரங்கத்தின் குரல் போலவே இருக்குது பாருங்க. கணேஷ் அந்த பக்கம் அசையாமல் படுத்திருந்த செல்வரங்கத்தை பார்த்தான். எதிரே அந்த பெண் சந்தேகமே என்று செல்வரங்கத்தின் குரலில் தான் பேசினாள். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்க? இத வித்தம்பிங்க, கண்கட்டு வேலைம்பிங்க, உண்மையான விளக்கத்தை தவிர வேற எல்லாம் சொல்வீங்க. உண்மையான விளக்கம் இதுதான். இவளுக்குள்ள நான் பூந்திருக்கேன், அவ்வளவுதான். 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது வரைக்கும் சாத்தியமாயிருக்கு. அதுக்கப்புறம் உடல் தாங்கிறது இல்ல. இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அவள் சட்டென்று நிறுத்த மறுபடி அந்த நீலப்புகை, அதே நீலப்புகை என்று சொல்ல இயலவில்லை. காற்றில் எழுதிய கார்ட்டூன் சலனம் போல் அவளிடமிருந்து புறப்பட்டு செல்வரங்கத்திடம் செல்ல அவர் சட்டென்று உயிர் வந்தால் போல் எழுந்தார். அப்போது விளக்குகள் மீண்டும் பிரகாசம் அடைந்திருந்ததை இருவரும் உணர செல்வரங்கம் தன் சமாதி நிலையிலிருந்து மீண்டிருந்தார். இப்ப என்ன சொல்றீங்க? வசந்த் அன்னை அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்துல எழுந்துடுவாங்க, பதட்டப்படாதீங்க. கணேஷ், நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க நம்பிதான் ஆகணும். நம்பி இதை உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிற ஆசையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் இருக்குது. அது உடல்ல இருந்து விலகி மற்றொரு உடல்ல கலக்க முடியும். ஒரு உடல்ல 2 உயிர் 3 உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம், சகஜம். சிட்சோப்ரீனியான்னு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு உடல் 2 உயிர் தான். இப்போது அந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க, காஞ்சனா நீ போலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள். பேச மாட்டாங்களா? பேசுவாங்க, அதுலதான் சிக்கல். அதுக்குத்தான் டாக்டரை கூப்பிட்டு வர சொன்னேன் உங்களை. நான் எண்ணுன மாதிரி ஆராய்ச்சி முற்று பெறல. சில சிக்கல்கள்லாம் இருக்கு, தீர்ந்த பாடல. நீங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. இந்த பொண்ணை இன்னும் 1 நாள் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் நிரூபிக்க வேண்டியதெல்லாம் நிரூபிச்சாச்சு. ஏறக்குறைய இன்னும் என்ன பாக்கி இருக்குது என்றான் வசந்த். சொன்னேனே, குரல் மட்டும்தான், குரல் மட்டும். நீங்கெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்ல. உலகம் நான் எப்பேற்பட்ட ஜீனியஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்க செல்வரங்கத்தை பார்த்தோம் பேசணும்னு சொல்லிக்கோங்க, பெருமைப்பட்டுக்கோங்க. குட் நைட். போயிட்டு வரீங்களா? வர்றோம். அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வச்சா. இன்னும் 1 நாள் 2 நாள். கணேஷ் மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் மெல்லிய திரையை விளக்கினார். பாருங்க எவ்வளவு நிம்மதியா தூங்குறா பாருங்க. அவளை எழுப்பி அழைச்சிட்டு போணுமா? பூந்தளிர் மாதிரி தூங்குறா. திரும்ப ஹோட்டல் அறைக்கு வந்ததும், பாஸ் நிஜமா சொல்லுங்க, அந்த ஆள் உயிர் பிரிஞ்சு அவ மேல போய் சேர்ந்துச்சா? இல்ல வசந்த். அப்ப நான் பார்த்தேனே, அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவ மேல படிய, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவருக்குள்ளேயே பேச, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவி பிரிஞ்சு. வசந்த், இந்த மாதிரி ஆவி பிரியிற பிசினஸ் எல்லாம் நம்பணும்னா நாம சில ஆதாரமான விஞ்ஞான உண்மைகளை மறுக்கணும்.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களை அடியோடு மறுக்கணும். வசந்த், புரியுது. ஆனா நீ இப்போ சர்க்கார் மேஜிக் பாக்குற. ஒரு பொண்ண துணி மேல மூடி அப்படியே அலாக்கா அந்தரத்துல படுக்க வைக்கிறாரு. இதனால புவி ஈர்ப்பு கிராவிடேஷன் இல்லன்னு நீ சொல்ல முடியுமா? நீ சர்க்கார நம்புவியா, ஐன்ஸ்டனை நம்புவியா? அது மாதிரிதான் செல்வரங்கம் வேலையும். அவர் ஏதோ பிடிவாதமா நம்புறாரு உயிர்னு தனியா இருக்குன்னு, அது உடல்ல இருந்து பிரிக்க முடியும்னு. நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதை சொல்லுதே. இருக்கலாம், விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லையே. எனக்கு அது மேலதான் நம்பிக்கை அதிகம். அப்போ உயிரை பார்த்தமே பாஸ், நீளமா புகை மாதிரி. எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியம். ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட் ஃபிளூரசன்ஸ் இருந்தே ஆகணும். அந்த பொண்ணு தடிமனான செல்வரங்கம் குரல்ல பேசிச்சே, வென்ட்ரிகுலாசம் தான், வேற எதுவும் இருக்க முடியாது. இருந்தெல்லாம் செல்வரங்கம் எதுக்காக நமக்கு காட்டணும்? அவர் பிடிவாதமா நம்புறத நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு. இப்ப சில சாமியாருங்க விபூதி குங்குமம் கொட்டுறது இல்லையா, அது போலத்தான். சரி தூங்கு, காலையில கதிரேசன் கிட்ட கேஸ ஒப்படைச்சிட்டு கொடைக்கானல் சுத்தி பார்க்கலாம். வந்த வேலை அதுதானே. இந்த கேஸ், அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சேர்ப்பிக்க வேண்டியது பொறுப்பு போலீஸோடது. அந்த பொண்ணு எப்படி அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு பேசிச்சு? ஹிப்னாட்டிசம். அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறீங்க. ஏதும் விஞ்ஞானப்படி சாத்தியம். காலையில எழுந்து குளித்துவிட்டு கணேஷும் வசந்தும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனை பார்க்க காவல் நிலையம் சென்ற போது வாசலில் அந்த மாருதி ஜிப்சி நின்று கொண்டிருந்தது. அதன் முன் சீட்டில் செல்வரங்கம் உட்கார்ந்திருந்தார். வாங்க கணேஷ், வாங்க வசந்த். நேத்திக்கு நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் பரிசோதனைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு போயிட்டதுனால காஞ்சனா ஒப்படைக்க தீர்மானிச்சுட்டேன். பாத்தீங்கல்ல எப்படி உயிர் பிரியறத நிரூபிச்சு காட்டினேன். பாத்தீங்களா? பார்த்தங்க. நீங்க அதுல இருந்து என்ன முடிவுக்கு வர்றீங்கிறது எனக்கு அக்கறை இல்ல. என் முடிவு தீர்மானம் வந்து. காஞ்சனா எங்க? உள்ள இருக்கா, ஒப்படைச்சாச்சு. செல்வரங்கம் ஜிப்சியை கிளப்பி, அப்புறம் சந்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க கணேஷ், விஞ்ஞானத்துல எல்லா பதிலும் இல்லைன்னு விஞ்ஞானிகளே ஒப்புக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டிய பதில்கள் எல்லாம் இருக்குதுங்க. அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் பாக்கி இருக்கு. ஜிப்சி புறப்பட்டு சென்றது. கணேஷும் வசந்தும் உள்ளே நுழைந்த போது காஞ்சனா தலை குனிந்து பெஞ்சில் உட்கார்ந்திருக்க, எதிரே அவள் தந்தை விரலால் அதட்டி கொண்டிருந்தார். கதிரேசன் அருகில் நின்று கொண்டிருந்தார். பையன் பிடிக்கலன்னா நேரா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தினா? அதுக்கு எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும்? சந்தி சிரிக்கணுமா? அவள் மௌனமாக இருந்தாள். சொல்லு காஞ்சனா, பேசு. மௌனம். சொல்லுன்னா என்று அதட்டினார் கதிரேசன். அவங்கள கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாதீங்க. உங்களுக்கு வேற யார் மேலேயாவது இஷ்டமா காஞ்சனா? சொல்லுமா என்றார் கதிரேசன். அவள் நிமிர்ந்து தலையசைத்தாள். பாஸ் பாத்தீங்களா, அப்பவே என்ன பார்த்த பார்வையே சொல்லிச்சு காதல்னு. இரு, யாருமா சொல்லு. அவள் ஒரு காகிதத்தில் எழுதினாள். அதை எடுத்து கதிரேசன் பார்த்து, ரமேஷ்னு இவங்களுக்கு கிளாஸ்மேட் யாராவது உண்டுங்களா? பாவி, அந்த தாடிக்காரனையா? எதுத்த வீட்டு தத்தாரிங்க? போச்சுரா, இந்த எதுத்த வீட்டு தத்தாரிங்க இருக்கிற வரைக்கும். கணேஷ் புன்னகையுடன், வா வசந்த், உனக்கு சான்ஸே இல்லை என்றான். இருவரும் வெளியே வர, பாஸ், காஞ்சனா செல்வரங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணி வீட்டுல சொல்லாம ஓடி வந்திருக்கா. அது சரிதான். ஆனா இந்த கேஸ்ல ஒன்னே ஒண்ணு உதைக்குது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எதுக்கு தெரியல. தாமோதரனும் காஞ்சனாவும் வெளியே வந்தார்கள். கதிரேசன், சார் ரொம்ப நன்றி. அப்ப வரட்டுங்களா? அடுத்த பாண்டியன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை போயிருவோம். வா காஞ்சனா. காஞ்சனா, அப்பா சொல்றத கேளுமா, உனக்கு நல்லதுதான் செய்வாரு. காஞ்சனா தலையசைத்து கணேஷையும் வசந்தையும் ஒரு முறை பார்த்தாள். அவள் பார்வையில் லேசான கேலி இருந்தது போல் தோன்றியது கணேஷுக்கு. மாருதி ஜிப்சியில் சாலையில் வழிமறித்து பார்த்த அதே பார்வை. ஒண்ணு கவனிச்சிங்களா பாஸ், இது வரைக்கும் இந்த பொண்ணு பேசவே இல்ல. ஆமா, ஊமையும் இல்ல. இப்ப பேசுறா பாரு அப்பா கூட. காஞ்சனா தன் தந்தையை தடுத்து நிறுத்தி, அப்பா அப்பா, இனிமே எந்த கல்யாணத்துக்கும் கட்டாயப்படுத்தன்னு மாட்டீங்கன்னு வாக்கு கொடுத்தாதான் உங்க கூட வருவேன். சரி, ஆமா, உன் குரல் என்னாச்சு? பாஸ், ஒண்ணு கவனிச்சிங்களா? ஆமாடா. காஞ்சனாவின் பேச்சு செல்வரங்கத்தின் குரலில் இருந்தது.